Treatment for all cancer. Visit Miracle Integrated Health Center. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். டெல்லியை நோக்கி படையெடுக்கும் விவசாயிகள். அரசாங்கம் கட்டி எழுப்பும் காங்கிரீட் தடுப்புகள், தகர்த்தெறியும் விவசாயிகள். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தீவிரமடையும் டெல்லி சலோ போராட்டம். உளவுத்துறை தந்த ஷாக்கிங் ரிப்போர்ட். டெல்லி சலோ அப்படின்ற பேர்ல ஏற்கனவே விவசாயிகள் முன்னெடுத்த போராட்டம் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். 2020ஆம் ஆண்டு விவசாயிகளினுடைய போராட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்திருந்தோம். அது செல்ல செல்ல கடைசியில் அது எந்த அளவுக்கு ஒரு கலேபரமா முடிஞ்சது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஏன்னா புதிய வேளாண் சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற கோரி அந்த போராட்டமானது ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்தது. நம்ம நாடே பார்த்திருந்த செய்தியா இருந்தது. இப்ப மீண்டும் விவசாயிகள் டெல்லி சலோ அப்படின்ற போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சுதான் மறுபடியும் இந்த போராட்டத்தை எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. அதனுடைய காட்சிகள் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு விவசாயிகள் போராட்டத்தின் சமயத்தில் விவசாயிகள் உயிரிழந்த காட்சிகளை கூட நம்ம பார்த்திருப்போம். மீண்டும் அப்படியான ஒரு சூழல் வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது மேலோங்கி இருக்கு. ஏன்னா மீண்டுமே அதே போல படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லியை நோக்கி. கடந்த முறை நடந்த மாதிரி மிகப்பெரிய கலேபரமா இது மாறிடக்கூடாது அப்படின்றதுல அரசு விழிப்போட இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அதை ஒட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள் முன்னேறதை தடுக்கிறதுக்கு பல விஷயங்களை கையாளுறாங்க. குறிப்பா கான்கிரீட் சுவர்களை எல்லாம் அமைக்கிறது, முள்வேலிகளை அமைச்சு அந்த டிராக்டர்கள் அதை தாண்டி வராத மாதிரி செய்யறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடுக்கிறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விவசாயிகள் முன்னேறி வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னா, செவ்வாய்க்கிழமை இரவே அவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஹரியானா எல்லையில அந்த ஹரியானா காவல்துறையினர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மேல ட்ரோன்கள் மூலமா கண்ணீர் புகை குண்டுகளை எல்லாம் வீசுறாங்க. அதே நேரத்தில் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி அந்த தாக்குதலானது நடைபெறுது அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். இருந்தாலுமே இதையெல்லாம் கடந்து கூட விவசாயிகள் முன்னேறி வர்றாங்க, டெல்லியை நோக்கி பயணப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடியே பல மாநிலங்களுக்கு சென்று இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்திற்கான ஆதரவு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனுடைய விளைவை தான் நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்பு நடந்த இந்த பேச்சுவார்த்தை கூட பலனளிக்காத நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்திற்கான அடிப்படை என்ன, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது நேற்று இன்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. சரியா சொல்லணும்னா 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் அப்படின்றது உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அப்படின்றது இருக்கு. அதையும் மையப்படுத்தி தான் போராடுறாங்க. எப்படின்னா 2020ல விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க இல்லையா? அப்போ இதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும், அதோட இந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றணும் அப்படின்றதான் அந்த போராட்டமானது அந்த அளவுல நடந்தது. நிறைய முகாம்கள் அமைத்து விவசாயிகள் போராடி இருந்தாங்க அப்படின்ற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் நிறைவுல தான் அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுது மத்திய அரசு. அந்த அளவுல அந்த போராட்டத்தை கைவிடுறாங்க. ஆனாலுமே இந்த கோரிக்கையானது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த கோரிக்கைகள் இன்றளவும் நிறைவேற்றப்படல அப்படின்றதுனால தான் மீண்டும் இந்த போராட்டத்தை விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை உடனடியா மத்திய அரசு அவங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அதாவது விவசாய அமைப்புகளை கூப்பிட்டு மத்திய அரசுல பியூஷ் கோயல் அமைச்சர் உள்ளிட்ட இன்னும் சில அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்துக்கிறாங்க. திங்கட்கிழமை இந்த பேச்சுவார்த்தையானது இரவு நேரத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையானது பலன் அளிக்கல. அதை தொடர்ந்து தான் 13ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத விவசாய சங்கங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படியே அவங்க டெல்லியை நோக்கி ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கான்கிரீட்கள்லாம் அமைக்கிறது, தண்ணீர் பீச்சி அடிச்சு அந்த விவசாயிகளை கலைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு கையில் எடுத்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை தாக்கல் செஞ்சதா சொன்னதா சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போதே அதுக்கு விவசாயிகள் ஆயத்தமாயிருக்காங்க. எந்த அளவுல ஆயத்தமாயிருக்காங்க அப்படின்னா, 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் அவங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறதாகவும், தங்கக்கூடிய இடங்களை எல்லாம் கூட தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் சத்திரம் போன்ற இடங்களை எல்லாம் தங்கணும் உள்ளிட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்கூட்டியே அவங்க தயார் நிலையில வச்சிருக்காங்க. அதனால இது கடந்த முறை எப்படி ஆண்டு கணக்கில் தொடர்ந்ததோ அதே போல நீண்ட நெடிய ஒரு போராட்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உளவுத்துறை ஒரு
தகவலை தெரிவிச்சிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இப்போ 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தையும் இப்போ மீண்டும் அவங்க விவசாயிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2020ல ஒரு தேர்தல் சூழல் அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. ஆனா இப்போ அப்படியான காட்சிகளை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா விரைவிலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எந்த நேரத்தில் வேணா வெளியாகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய விளைவை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் பேசுறாங்க. அதையொட்டி தான் அரசும் வந்து இதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் அதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். ஏன்னா இவங்க போராடுறவங்க எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்த விவசாய பெருமக்கள். அவங்க மேல கண்ணீர் புகை குண்டு வீசுறதும் தண்ணீரை பீச்சி அடிக்கிறதும் ரப்பர் குண்டுகளால சுடுவதும் எந்த விதத்தில் நியாயமான ஒண்ணா இருக்கும்? இது வேற எங்கேயும் நடக்கக்கூடிய போர் கிடையாது. நம்ம விவசாயிகள் நமக்கான உரிமையை கேட்கிறாங்க, அவங்களை இப்படி நடத்துவீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குமுறல ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். எதையெல்லாம் கோரிக்கையா முன்வச்சு இவங்க இந்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் கோரிக்கையா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அதை தான் முக்கியமா முன்வைக்கிறாங்க. அதே போல அடுத்தடுத்து இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2020ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் நிறைய விவசாயிகள் மேல வந்து வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குகளை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் இதில் அடக்கும். அதே போல லக்கிம்பூர் கேரி சம்பவம், அதாவது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு வேலை, அந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றணும் தான். இன்னும் இந்த சம்பவத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா 2021ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இந்த பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 4 சீக்கிய விவசாயிகள் மேல வந்து வாகனம் விபத்தை ஏற்படுத்தி 4 விவசாயிகள் உயிரிழந்ததா குறிப்பிடப்படுது. உயிரிழந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையும் அந்த விபத்துல படுகாயம் அடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் குறிப்பிட்டிருந்ததையும் நிறைவேற்றி கொடுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வச்சு போராடுறாங்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு சட்டத்திலிருந்து விவசாயிகள் விடுவிக்கப்படுவர் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதையும் இன்னும் செய்யல, அதையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா இருக்கு. அதே போல சுவாமிநாதன் கமிஷனுடைய பரிந்துரையானது உறுதி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனா அதையும் இதுவரைக்கும் செய்யலன்னு சொல்றாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத முன்வச்சும் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுது அப்படின்றத பார்க்கணும். இந்த போராட்டம் குறித்து பல்வேறு தரப்புல விமர்சனங்கள் எழுது. இந்த போராட்டத்தை வந்து சரியான விதத்தில் அணுகணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டாலும் இந்த விவசாயிகளினுடைய குரல் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விவசாயிகள் எதை வந்து குறிப்பிடுறாங்க, ஏன் இந்த சமயத்தில் போராட்டம் அப்படிங்கும்போது அவங்க குறிப்பிடுறது இதுவா தான் இருக்கு. அதாவது இதுதான் சரியான ஒரு நேரமா இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஒருவேளை அடுத்து புதிய அரசு வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாங்க வாக்குறுதியை கொடுக்கல சொல்றக்கூடிய சூழலும் உண்டு. அதனால இது சரியான தருணமா இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த அரசு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவர் பரிந்துரைத்த எதையுமே செய்யல. இது முன்னுக்கு பின் முரணானதா தான் பார்க்க முடியுது அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவர் குறிப்பிட்டது என்னன்னா விவசாயம் அப்படின்றது வந்து கார்ப்பரேட்கள் வசம் ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் அவர் குறிப்பிட்டிருந்தது. ஆனா இந்த அரசு அதை தான் செய்யுது. அதனால தான் இதை வந்து நாங்க இந்த நேரத்தில் போராடுறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்றது தான் விவசாயிகளினுடைய குரலா நம்ம பார்க்க முடியும். விவசாயிகளினுடைய குரல் ஒரு புறம் இப்படி இருக்கு. அதே சமயத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்தில் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா விவசாயிகளினுடைய இந்த அத்தனை கோரிக்கைகளையும் நாங்க நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்றத முன்வச்சுதான் அவர் பிரச்சார களத்தில் இருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இது ஆளும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்குது அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு விவசாயிகள் வீடு வீடாக பொருட்கள் சேகரிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை எழுச்சியோட நடத்தணும் அப்படின்றத முனைப்போட இருக்காங்கன்னு பார்க்கிறோம். பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் நேரடியாக கிராமமாக சென்று ஒளிப்பெருக்கையின் வாயிலாக இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிக்கை விடுக்கிறதா சொல்லி சில காணொலிகளானது வலைதளங்களில் பரவுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலுமே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படல. அதே போல மத்திய அரசு வந்து டெல்லி அரசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. திறந்த வெளி சிறைச்சாலை அமைக்கணும், ஒரு மைதானத்தில் வந்து அதற்கான ஏற்பாட்டை செய்யணும்னு. அதுக்கு வந்து டெல்லி அரசு வந்து அதை நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா போராடுறவங்க நம்ம மக்கள் தான், அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. அதனால அவங்கள வந்து கைது செய்யறதுல உடன்பாடு இல்லைன்னு மத்திய அரசினுடைய கோரிக்கையை டெல்லியில் ஆளக்கூடிய ஆம் ஆத்மி அரசு வந்து நிராகரிச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக ஏதாவது ஒரு விதத்துல இந்த விவசாயிகளினுடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்யணும் அப்படின்றதுலயும் உறுதியோட இருக்காங்க மத்திய அரசுன்னு பார்க்கிறோம். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட
ஏற்படக்கூடிய சூழல்ல இதை நீர்த்து போக செய்யணும்ன்றதுல ஊர்ஜிதமா இருக்காங்க. அதே போல விவசாயிகளும் ஒரு பக்கம் தங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றணும் அப்படின்றதுல உறுதியோட இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. அதனாலதான் நூற்றுக்கணக்கான விவசாய சங்கங்கள் கிட்ட வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. ஒரு தயார் நிலையில ஆயத்தம் ஆயிருக்காங்க அப்படின்றதையெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் நாட்கள் கடக்க கடக்க இதனுடைய நிலை என்னவாகும் அப்படின்றதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. Treatment for all cancer. Visit Miracle Integrated Health Center. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.